என்ன காரணத்துக்காக அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? சார் டிபார்ட்மெண்ட் வந்து என்கொயரி பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம பேசுவோம். அதனால இல்லைங்க சார், நீங்கள் தான் மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்கிறீங்க. இல்லை, மெடிக்கல் ஆஃபீஸர் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் வந்து விளக்கம் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் சார் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்தை பற்றி என்கொயரி பண்ணிருக்காங்க சார். அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸுக்கு பார்க்கணும். இல்லைங்க, இங்கே இருக்கிற நீங்கள் தானே இன்சார்ஜ். சார் என்ன சொல்கிறேன்னா இதை பற்றி டிபார்ட்மெண்ட்டில் இல்லை சார், அந்த அம்மா ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கான விளக்கம் மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து அந்த பதில் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை சார், அவங்களுக்கு வந்து இப்போது நான் வந்து ஒரு ஊடகம் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஹையர் ஆஃபீஸர் சொல்லிக்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியல. சரி, ஓகே, அந்த அம்மா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்கள், வேறு எது வேணாம். இல்லைங்க ஐயா, இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் தான் வந்து இங்கே பொறுப்பு இன்சார்ஜ். அந்த பொறுப்பு அந்த இடத்துல நீங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போது உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். இப்போ நீங்கள் வந்து என்ன ரீசனுக்காக அந்த அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது தெளிவாக வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஐயா, உங்கள் பேர்? நீங்கள் என்னவா இருக்கீங்க? மெடிக்கல் ஆஃபீஸர். இதான் நீங்கள் வந்து பொறுப்பாக பதில் சொல்கிற லட்சணமா சார்? இல்லை சார், அதான் பொறுப்பாக நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லக்கூடிய. எனக்கு இதுதான் சார் வேலை. அதாவது வந்து ஆமாங்க, இது கேள்வி கேட்கறதுக்கூடிய அந்த அதிகாரத்தை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பேச சொல்லி உங்களுக்கு எந்த ஹையர் ஆஃபீஸர் சொல்லி கொடுத்தாங்க? சரி, ஹையர் ஆஃபீஸர்ஸ் தான் சார். இப்போது உங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க, எத்தனை ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க, எத்தனை டாக்டர் இங்கே இருக்கிறாங்க, அந்த அம்மா ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அது மட்டும் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன தடுக்கிறீங்க? நீங்கள் உள்ள வெளியே வந்து நீங்கள் கேட்குறீங்களே யார் நான். அதுதான் இல்லை, நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஓவராக இருக்கு. என்னுடைய வரம்புக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும். என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதுக்கு அந்த அதிகாரம் டிஹெச்ஓ சார்.